ஊர்லயுமே கிராமத்து தெய்வங்களும் இருக்குது. நமக்கு பங்காளிகளுக்கு சொந்தமான ஒரு தெய்வங்களும் இருக்குது. தனிப்பட்ட முறையிலான தெய்வங்கள்லாம் எல்லார் வீட்டுகள்லையும் இருக்குது. எல்லா ஊர்லயும் இருக்குது. கிராமத்துகள்லையும் இருக்குது. அதை நம்ம அதுக்கு தீபாராதனை காட்டணும், எப்படி அதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், என்ன முறையில் நம்ம அதை கையாளணும், எப்படியெல்லாம் அதை தொன்று தொட்டு அந்த முறைப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லா முன்னோர்களும் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. சில பேர் ஊர்லலாம் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. எல்லாருக்கும் கணக்கு புக்கு இருக்குது. அந்த கணக்கு பாடத்து புக்கில் வந்து இந்த மாதிரி தான் அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும், இந்தந்த பொருளால் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுபடி எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது மாதிரி முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதாவது கடைபிடிச்சு வந்தாங்க. என்னுடைய தாத்தாவுடைய அவங்க அப்பா எப்படி அபிஷேகம் பண்ணாங்க இப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மரபணுக்கள் மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு முறையான அபிஷேகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுபோல் யாருமே இன்றைக்கி உள்ள காலத்தில் அந்த அபிஷேகம் பண்ணுறதே இல்லை. அதனால் அபிஷேகம் பண்ணுறது என்றைக்குமே ஒரு முறை இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம நல்லா குளித்து சுத்தமாகிட்டு அதுக்கப்புறம் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கருவறைக்கு போகிறோம். மற்ற தெய்வங்களெல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறோம். கருவறைக்குள்ளே போகிறோம். கருவறைக்குள்ளே போயிட்டு எல்லா தெய்வங்களையும் அங்கே கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களை தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன அபிஷேகம் பண்ணணும், என்னென்ன பால், தயிர், காய், எண்ணெய், மற்ற என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ, நெய் அபிஷேகம், இதெல்லாம் என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ அந்தந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணலாம். அதுதான் முறைப்படி செய்யக்கூடிய விஷயம். அதுபோல் பண்ணாமல் இன்றைக்கி புதுவிதமான ஒரு அபிஷேக முறைப்படிலாம் நிறையா வந்துருச்சு. ஏன்னா ஒரு கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம், அரை மணி நேரம், அதாவது தெய்வங்கள் இருக்கக்கூடிய சிலைகளை பொறுத்து